தரப்பட்ட இந்த கருவியை பராமரிப்பது உன்னுடைய தர்மம். There is a great responsibility in maintaining this physical body because it is given for certain purpose. அப்ப அரிது மானிடராதல் அரிது. மனிதனாக பிறந்து மானுட ஜன்மம் எடுத்து, மனிதன் சொன்னாக்க நாட்டு மேல் சூவனிசம், நாம் அப்படி சொல்லலை. மனிதன் அமனிதன். பெண்களுக்கு என்ன சொல்லலாம்? மனுஷியை. மனிதன் ஆண் பெண். இந்த மானுட சரீரம் ஏன்னா இதை வச்சு தான் நாம் அடையாளம் காண்றோம். நாயிலிருந்து நாயகனை எப்படி பிரிக்கிறான்? இந்த சரீரத்தை வச்சு தான். இல்லைன்னா நாயும் அவரும் ஒன்று. ஏன்னா அதுவும் குறைக்கிறது, இவரும் குறைக்கிறார் சமயத்தில். ஆனால் வெரி டிஃபிகல்ட். எதை வச்சு நாம் பிரிக்கிறோம்னு கேட்டால் இந்த சரீரத்தை வச்சா. இது மானுஷ ஜாதி, மனித சரீரத்தை வச்சு தான் விலங்கினங்களிலிருந்து பிரிக்கிறோம். அப்போ அவர் சொல்கிறார், மனுஷத்துவம், முமுக்ஷுத்துவம், மகா புருஷ சம்ஸ்ரயம், ஏதத்ரயம், தெய்வ அனுகிரக ஹேத்துக்கம். 3 விஷயம் உங்களுக்கு தெய்வம் தான் கொடுக்கணும். தெய்வம் எல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள், ஆழ்ந்து சிந்திக்கணும். தெய்வம்னு சொன்ன உடனேயே சூடம் காட்டி வழிபடுவது அல்ல தெய்வம். அதற்கு மட்டும் தெய்வம் என்று பெயர் அல்ல. கண்ணிற்கு புலன் ஆகாதது தெய்வம், பட்டென்று புலப்படுவது தெய்வம். தெய்வம்ங்கிற சொல்லுக்கே தட் விச் மேக்ஸ் இட் செல்ஃப் எவிடென்ட். தீவ் அப்படின்னு சொன்னால் தட் விச் பிகம்ஸ் வெரி எவிடென்ட் ஃபார் யூ. எப்படி தெரிகிறது தெய்வம் இருக்கிறது என்றுன்னா, இது உனக்கு கிடைத்திருப்பதால். ஏன் இது கிடைத்ததை நான் தெய்வத்தோடு சம்பந்தப்படுத்துகிறோம்னா, இதனுடைய தோற்றத்திற்கு என்னுடைய முயற்சி ஒன்றும் காரணம் இல்லை. நான் தோன்றுவதற்கு நான் காரணமாக இருந்தால் என்னுடைய தோற்றத்திற்கு நானே காரணம் என்று சொல்லிக்கொள்ளலாம். பட் நான் என்றும் எனது என்றும் எதை சொல்லுகிறேனோ, சாமி சொல்கிறது புரிகிறதா? ரொம்ப ஆழமான விஷயம். I am helpless. I can understand your difficulty because you don't understand a bit of it. I know it, but I am helpless. And I am under a strict laws of walking on the rails. This way, not to jump this way. And this program is Swami's. Anyway, I don't want to get into that type of things. But I am helpless. நீ உங்கள் அப்பாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. What Swami said, you get it from your father. Young children, they are interested, they like to know, they are bubbling with enthusiasm, but that's it. That's a limitation. Every situation has a limitation. This is the situation here. Beauty of it. Anyway, forget about it. எனது என்றும் நான் என்றும் உபயோகப்படுத்துகின்ற இந்த சரீரத்தின் தோற்றத்திற்கு, இதனுடைய படைப்பிற்கு, இதனுடைய சிருஷ்டிக்கு நானே காரணமாக இருந்தால் வேறு எதை பற்றியும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது எனக்கு தரப்பட்டது. இந்த தரப்பட்டது என்ற ஒரு உண்மையினாலே, தரப்பட்டது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு தந்தவனும் உண்மை. அவனைத்தான் தந்தைன்னு சொல்கிறோம். இது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு தந்தவனும் உண்மை. இது சாமிக்கு தரப்பட்ட பரிசு. இப்போ பெறப்பட்டது உண்மையாகிறதுனாலே தந்தவன் உண்மை. கண்ணுக்கு புலனாகலை. என் கண்ணிற்கு புலனாகாத கடவுள் உண்மையா பொய்யா? ஏன்? எதை? இந்த சரீரம் என்ன? கண்ணிற்கு புலனாவது. இதில் லிங்க் பாருங்க, அந்த ரகசியம் புலப்படணும். இந்த கடவுள் கேட்குறான், கடவுள் எங்கன்னு. அவர் கண்ணிற்கு புலன் ஆவாரான்னு கேட்குறான். கடவுளே சொல்லிட்டார், நான் கண்ணிற்கு புலனாக மாட்டேன். ஹீ இஸ் ஃப்ரீ நவ், ஃப்ரீ ஃப்ரம் ஆல் கான்ட்ரவர்சி. பட் கண்ணிற்கு புலனாகாத கடவுளை நான் ஏனையா ஏற்றுக்கொள்ளணும்னா, இந்த கண்ணிற்கு புலனாகாதவரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் கண்ணிற்கு புலனான கிஃப்ட் உன்னுடையது. விஷயம் விளங்கிடுச்சா? இந்த பெற்றது என்கிட்ட இருப்பதினாலே தந்தவனை, என்னிடம் இருப்பதை தந்தவனை நான் நினைக்கத்தான் வேண்டும். விஷயம் விளங்கிடுச்சாப்போ? ரைட். எதை வைத்து நினைப்பதுன்னா, செய்வதற்கு ஒரு கருவியாயின்
தந்ததை பார்த்து உணர்வதற்கு இன்னொரு கருவி கொடுத்துருக்குறோம். அதற்கு பேர் மனசுன்னு பேர். மாமா கேவ் ஏ கிஃப்ட். இப்போ இந்த கிஃப்ட் வாஸ் ரிசீவ்டு பை மீ. என் கைகள் வாங்கின. ஏன்னா இதற்கு அதுதான் சாமர்த்தியம். வாங்குவது தான் கைகளுக்கு சாமர்த்தியம். வாங்கினதின் மகிமையை உணர்கின்ற சாமர்த்தியம் கைக்கு இல்லை, மனசுக்கு தான் இருக்கு. யார் வாங்கி கையில் வாங்கி கையுணர்வு மட்டும் தன்னுணர்வு என்று கருதுகிறானோ அது மிருகம். தட்ஸ் ஆல் வாட் இட் இஸ். ஒரு அரசியலங்குமரன் ஹோண்டா மோட்டர் சைக்கிளில் போனான். அப்படி சொல்லணும், ஏன்னா அரசியலங்குமரன் ஒரு பிரின்ஸ் ஹோண்டா மோட்டர் சைக்கிளில் போனார். அவருடைய இப்போ கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா, அவங்கள என்ன சொல்கிறது, ஹனி 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 வாஸ் ஸ்டாண்டிங் தேர். அந்த உப்பரிகை மாளிகையில் அந்த ஹனி வாஸ், ஷீ ஹேட் அ லாங் ஹேர், நாட் லைக் யூ இங்கே மாதிரி இல்லை, இத்தினோண்டு லாங் ஹேர். இதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு இன்ஸ்பைரிங் சடன் இன்ஸ்பிரேஷன். அவன் கொஞ்சம் இந்த கவிதைகள் எல்லாம் படித்தவன், ஹைக்கூ கவிதைகள் எல்லாம் படித்தவன். இந்த ஹைக்கூ கவிதைன்னா தெரியுமில்ல, சொல்ல தெரியலன்னா பாதியில் நிறுத்திடுறது, அதுக்கு பேர் ஹைக்கூ. த இன்டென்சிட்டி ஆஃப் ஃபீலிங், அந்த உணர்ச்சியினுடைய தாக்கத்திற்கு உன் உள்ளம் முழுமையான பாத்திரமாக இல்லாவிட்டால் சொற்கள் வராது, பாதியில் நின்று போயிடும். ஏன்னா வாங்கின பாத்திரம் உடஞ்சி போச்சு. We are highly emotional, highly sentimental. Get collapsed. Collapsed, you cannot come out. ஏன்னா you are collapsed already. இதைத்தான் நாம் உணர்ச்சி வயப்படுறது. என் முகத்தை காட்டும் கண்ணாடி சிதைந்து போயிற்று. இனி எதை பார்க்கிறது, எதை வச்சு பார்க்கிறது? காட்ட வேண்டியது சிதைந்து போயிற்று. உணர்வின் அடையாளத்தை காட்ட வேண்டிய உள்ளம் வயப்பட்டு போய்விட்டது. அதனால் அது வாய் திறந்து ஒன்றும் பேச முடியல. அப்போ ஹைக்கூ கவிதை எப்படி எழுதுகிறான், அவள் வந்தாள், என்ன நடந்ததுன்னா அதை சொல்கிறதுக்கு முடியல, புள்ளி வச்சுட்டான். தட்ஸ் ஹைக்கூ கவிதை. தென் யூ இன்டர்பிரேட். பட் அவள் யாருடைய வாழ்க்கையில் வந்தாள், என்னுடைய வாழ்க்கையில் வந்தாள். இப்பொழுது யார் விமர்சனம் செய்வது, மற்றொருவன். தட் இஸ் அ கன்ஃபியூஷன். என்ன ஐ காண்ட், ஏன்னா ஐ ஆம் ஆல்ரெடி கொலாப்ஸ்டு தேர், ஐ ஆம் broken pieces தேர். அப்போ அவன் வந்தான், ஒரு சடன் இன்ஸ்பிரேஷன் அவனுடைய உள்ளத்தில். பார்த்தான் தன்னுடைய காதலி, அவன் மோட்டர் சைக்கிளை விட்டு இறங்கி அவளுடைய காம்பவுண்ட், அது அவள் ஆள் வச்சு பராமரிக்கின்ற தோட்டம் அது கார்டன். அதில் ஒரு மலரை கொய்த அவளிடம் போய் அந்த மலரை கொடுத்தான். இவன் அந்த மலரை வாங்கிட்டு சொன்னான், இது என்னுடைய தோட்டத்து மலர் தானேன்னா. இவளுக்கு பேர் காதலியா கொடூரமானவளா? இன்ஃபேக்ட் யூ ஷ்ரிங்க் இன் லைஃப். நாம் எல்லாம் சிதைந்து போகிறோம் எப்பொழுதுன்னு சொன்னால், த எக்ஸ்பெக்டட் அப்ரிஷியேஷன் நெவர் ரீச்சஸ் அஸ். அந்த எதிர்பார்த்த உணர்வு ரீதியான அங்கீகாரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, பிரதிபலிப்பு. அந்த பிரதிபலிப்பை காணாத பொழுது தந்த உள்ளம் எதற்கு தந்தது, நாம் உவந்து போவதற்காக தந்தது. தன்னிடம் இருக்கின்ற மற்றொன்றை பிரதிபலிப்பதற்காக தந்தது. தந்ததை பெற்றது, ஆனால் மற்றொன்றை பார்க்கும் கண் அற்றது. அதான் மனமற்றவள், ஜடம். அப்போ அவளிடத்தில் அந்த மலரை கொடுத்தான். அவன் என்ன சொன்னா, இது என் தோட்டத்து பூதானேன்னா முடிஞ்சு போச்சு. இவன் ஹீ டசன்ட் எக்ஸிஸ்ட் தேர். அப்போ வாங்கினதின் மகிமையை பார்ப்பதற்கு இறைவன் மற்றொரு கருவியை கொடுத்திருக்கிறான். அந்த கருவிக்கு மனம் என்று பெயர். மன் டு திங்க், அதுதான் மனசு. இந்த மனது என்ன செய்கிறது, இதை எனது என்கிறது. இதை வைத்து பல காரியங்கள் செய்ய விரும்புகிறது. இது சரீரத்தில் ஒரு மாற்றம். அப்போ சரீரம் ஒரு கருவி, இது உனக்கு எல்லையை காட்டாது. ரொம்ப கவனமாக கேளுங்க. சரீரம் உணர்ச்சியை காட்டும், அது ஒரு பராமரிப்பு. சரீரம் ஒரு உணர்ச்சியை காட்டும், அது ஒரு தீனி சரீரத்திற்கு. பட் இதை பராமரித்தல் மட்டும் என்னுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. காலையில் எழுந்தான், காரை துடைத்தான், எல்லாம் படித்தான், ஹூவர் வச்சு உள்ளே இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்தான், எல்லாம் ஏர் செக் பண்ணினா, ஏர் கண்டிஷன் செக் பண்ணினா, கண்ணாடியெல்லாம் துடைச்சான், பூஜையெல்லாம் பண்ணினா, பழையபடி வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டான். இவனுக்கு கார் வேணுமா? அவசியமே இல்லையே.
காலையில் எழுந்தான், எல்லாம் பார்த்தான், ரெஜிஸ்ட்ரேஷன் செக் பண்ணினா, டேக்ஸு கட்டியாச்சான்னு செக் பண்ணினா, எவ்ரி திங் ஹீ டிட், வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டான்.